Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் ராஜா பேசுறேன். சோ இந்த வீடியோல நம்ம எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இந்த கன் எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ ப்ரிவியூல நீங்க பாத்திருப்பீங்க. நல்லா வந்து அழகா வெடிச்சிச்சுல கலர்ஃபுல்லா. சோ அது வந்து இந்த மாதிரி பார்ட்டி பாப் கன் இல்ல அப்படினா பொட்டேட்டோ கன் இந்த மாதிரி சொல்லுவாங்க இத. சோ இந்த கன்னை வந்து நீங்க வந்து கடையில வாங்குறீங்கங்கும்போது ரொம்பவே வந்து விலை அதிகமா இருக்கும். சோ இது வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கம்மி விலை பொருட்களை வச்சு நம்ம ஈஸியா வந்து பண்ண முடியும். சோ அது எப்படி பண்றது அப்படிங்கற விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு சின்ன இன்ட்ரோ போடுறேன், அதை பார்த்துட்டு வந்துருங்க. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் பைப்பு கிட்டத்தட்ட ஒரு 25 சென்டிமீட்டர் மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா போதுமானது. அடுத்ததாக வந்து 1.5 இன்ச் பைப்பு, இது வந்து 35 சென்டிமீட்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அண்ட் அடுத்ததாக தேவையான விஷயம் என்ன அப்படின்னா 2.5க்கு 1.5 ரெட்டிஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. கடையில் போய் கேட்டிங்கன்னா தருவாங்க. 2.5க்கு 1.5 ரெட்டிஷர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து உள்மர டம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. 2.5 சைஸ் வந்து 2.5 வந்துட்டு உள்மர டம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நீங்கள் கடைக்கு போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக எடுத்து தந்துருவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து MTA அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2.5 சைஸில் MTA அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 5 பொருட்களையும் நம்ம கரெக்டாக அசம்பிள் பண்ணோம் அப்படின்னாவே அது வந்து ஒரு கன் மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்க்குறீங்க அப்படிங்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 2.5 இன்ச் பைப் எடுத்துக்கோங்க. அந்த 2.5 இன்ச் பைப்போட நீங்கள் MTA அப்படின்னு சொன்னால இதை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து சொருவிட முடியும், ஈஸியாக வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து இப்படி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரெடிஷர் அப்படின்னு சொன்னால அதை வந்து இன்னொரு சைடில் வந்து நீங்கள் வந்து இன்ஜெக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா பாதி கன்னு மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். இதுக்கு அடுத்த லெவல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து இந்த 1.5 இன்ச் பைப் கிட்டத்தட்ட ஒரு 35 சென்டிமீட்டர் எடுத்துக்க சொன்னால ஸோ இந்த 1.5 இன்ச் பைப்பை வந்து இங்கே நீங்கள் வந்து சொருவிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இது பர்ஃபெக்டாக ஒரு கன் மாதிரி உங்களுக்கு வந்து தோற்றம் அளிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேப்பில் அழகாக ஒரு ஓட்டை போட்டு அதில் அந்த லைட்டரை வந்து நம்ம செட் பண்ணி இது ஒரிஜினல் கன்னாக மாற்ற போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 பொருட்கள் தான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த லைட்டர் தான். எல்லார் வீட்லேயுமே இருக்கும்ல, அதனால வந்து இது நான் லூஸாக விட்டேன். பட் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, இந்த லைட்டர் ரொம்பவே முக்கியமான விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா இந்த டம்மி சொன்னல இதில் கரெக்டாக இந்த லைட்டரை சொருகிற விதமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக ஒரு ஓட்டை போட்டு இந்த லைட்டரை அழகாக வந்து உள்ளே அப்படி சொருவி நம்ம வந்து இதை வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த டம்மியில் வந்து ஒரு ஓட்டை போட்டிருக்கோம். இந்த ஓட்டை எதுக்காக அப்படின்னா இந்த லைட்டரை வந்து இந்த ஓட்டையில் நம்ம சொருவி அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து எம்சீல் வாங்கி வச்சுருக்கோம் ஒட்டுறதுக்காக. ஸோ அது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா இந்த லைட்டரை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா உள்ளே வந்து தள்ளிட்டோம். உள்ளே தள்ளி இது வரைக்கும் வச்சுக்கோங்க, இந்த இடத்து வரைக்கும் ரொம்ப பக்கமாக வச்சுக்கோங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து நம்ம இப்போ எம்சீல் போட்டு நம்ம வந்து இதை ஒட்ட போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஒட்ட போகிறோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டம்மியில் இந்த லைட்டரை வந்து சொருவிட்டு அந்த பக்கம் எம்சீல்டு வந்து வச்சு ஒட்டியிருக்கோம். இந்த எம்சீல்டு எம்சீலுங்கிறது இதுதான். ஒரு 10 ரூபாய் இல்லை 20 ரூபாய் தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் கடைக்கெல்லாம் போனால் வாங்கிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இது எதுக்காக இங்கே ஒட்டியிருக்கோம் அப்படின்னா இந்த லைட்டர் நிற்கிறதுக்காகலாம் நாங்கள் ஒட்டல. ஸோ இந்த இடத்துல வந்து ஏர் வெளியே போகாமல் இருக்கணும், அதுக்காக தான் வந்து இந்த எம்சியில் வந்து வச்சு ஒட்டியிருக்கோம். ஸோ இதே மாதிரி வந்து கரெக்டாக ஒட்டிக்கிங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ப்ராசஸ், கஷ்டமாகலாம் இருக்காது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிஃப்ட் கவர் நீங்கள் பார்க்க முடியும், 5 ரூபாய்க்கு தான் விற்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 கலரில் வந்து கிஃப்ட் கவர் வாங்கி கரெக்டாக வெட்டி சின்ன சின்னதாக பொடியாக பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து நம்ம அந்த செலிப்ரேஷன் மோட் அது கரெக்டாக கொண்டு வர முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்படி உருவாக்கி வச்சிருக்கேன் இந்த கன்னில் இந்த மாதிரி சிலுக்கு பேப்பர் இருக்குது தெரியுமா? ஸோ இந்த சிலுக்கு பேப்பர் எடுத்துக்கங்க. இதை எடுத்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்து ஃபுல்லாக நுழைக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஒரு கம்பி மாதிரி எடுத்துக்கங்க. ஸோ ஃபுல்லாகவே அந்த சிலுக்கு பேப்பரை ஃபுல்லாக வந்துட்டு உள்ளே கொண்டு போய் இது பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வெட்டி வச்சிருக்க பேப்பர்ஸ், ஸோ இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்க பேப்பர்ஸ்லாம் இருந்துச்சுல, ஸோ அதையெல்லாம் வந்து உள்ளே நல்லா சொருவுங்க. கீழே எதுவும் கொட்டாத மாதிரி நல்லா வந்து சொருவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேப்பர்ஸ் முடியுமோ அவ்வளோ பேப்பர்ஸ் போடுங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது பவுடர்ஸ் மாதிரி போடுறீங்க அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நிறைய பவுடர் போடுங்க. அப்போ தான் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு அது வெடிக்கும் போது வெளியில் உங்களுக்கு நல்லா அழகாக வந்து அது தெரியும். ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த கலர் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து சேர்த்துக்குங்க. இப்போதைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் மட்டும் போடுறேன். ஸோ அடுத்தது நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடி இருக்கும், அதனால் திரும்ப ஒரு தடவை குத்தி எப்பயும் போல உள்ளே கொண்டு போய்க்குங்க.
ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துட்டு அந்த சின்ன சின்ன பேப்பர்ஸ் எல்லாம் உள்ள போட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி காகிதம் இல்லை நியூஸ் பேப்பர் உங்கள் கையில் எது சிக்குதோ அதை வச்சுக்கோங்க. அதை வச்சு மேலே இப்படி கவர் பண்ணுங்க. ஃபுல்லாக வந்து இப்படி அழகாக கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணி உங்ககிட்ட ரப்பர் பேண்ட் இருக்குது அப்படிங்கும்போது ரப்பர் பேண்ட் கரெக்டாக இங்கே போட்டு வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா எங்ககிட்ட டேப் தான் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் டேப் போட்டு இது ஃபுல்லாக வந்து பேஸ்ட் பண்ணி வர்றோம். ஸோ இது எதுக்காக இந்த டேப் போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஏர் போகாமல் இது கரெக்டாக ஃபில்லாக இருக்கிறதுக்காக தான் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறையா பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேரேஜ்க்குலாம் போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நீங்கள் இந்த மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுவீங்களா, அதில் எட்ஜில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ரப்பர் பேண்ட் இருந்தால் ரப்பர் பேண்ட், இல்லைன்னா டேப்பு, இல்லை எப்படியாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஃபில் பண்ணி வச்சிருங்க. இது ஃபுல்லாக வந்துட்டு அடைப்பட்ட மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரிகர் பகுதி இருக்குல்ல, ஸோ இந்த டாப்பை மட்டும் கழட்டுங்க. கழட்டிட்டு ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், இது கழட்டிட்டு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பாடி ஸ்ப்ரே, எல்லாருமே பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த பாடி ஸ்ப்ரே ஏதாவது ஒரு பாடி ஸ்ப்ரே எடுத்துக்கங்க. எடுத்து ஒரு 2 தடவை மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இதை காற்று வெளியே போகாத மாதிரி ஃபுல்லாக வந்து லாக் பண்ணிடுங்க. ஸோ லாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெடிக்கும். ஸோ அவ்வளோதான். அது எப்படி வெடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கும்போது மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை பற்றி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு ராஜா ஃபேமிலி. நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இது மாதிரி நிறைய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நம்மளுடைய சேனலில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் வந்து வெயிட் பண்ணிட்டே இருங்க. நல்ல நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை பை. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.